இது ஒரு யோகா மாதிரி. ஆமாம், இதில் எந்த பாதிப்பு கிடையாது. உங்களால் அந்த கால் மட்டும் மடக்க முடியாது ஆப்ரேஷன் பண்ணனால, இல்லாட்டி அதுவும் நீங்கள் மடக்குவீங்க அதானே? உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் உதயகுமாருங்க. உதயகுமார். ஆமாம். உங்களோட வயது எவ்வளோங்கய்யா? இன்னைக்கு 63 வயசு ஆச்சு. 63. கிணறு வந்து எத்தனை அடி? 40 அடி. 40 அடி. இப்போ இந்த கிணத்துல இப்போ நம்ம இறங்கி என்ன பண்ண போறீங்க நீங்க சொல்லுங்க. இப்போ கை கால் நீட்டி விட்டு என்னால் மடக்க முடியாது இல்லையா, நார்மலாக ஓரளவுக்கு தான் மடக்க முடியும். ஆனால் என்னாச்சு, கால் என்னாச்சுங்க? எங்கள் இடுப்பெலும்பு கட்டாகி திரும்ப ஆகுது. அதே மாதிரி மடக்க முடியாது, சம்பளம் உட்கார முடியாது. அதுதான் 2 கையும் விரிச்சு விட்டு கையை இது பண்ணி தலைக்கு மேலே நீட்டி விட்டு காலை நீட்டி மடக்கி சமணங்கள் போடுற புருஷனில் கீழே இறக்கி விட்டு எல்லாம் செஞ்சு காட்டும். ஆனால் அடுத்தால செஞ்சு 90 நாள்னா கொஞ்சம் பழக்கி கொடுக்கலாம். சிறு வயதுலேயே உங்களுக்கு இந்த ஆர்வமா? ஆமாங்க. எத்தனை வயசுல இருந்துங்க? நான் சின்ன 6வது படிக்கல இருந்து இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யார் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தா? குறைவிலை கோடி சாமியார் நான் போய் பார்ப்போங்க. அவர் இருக்குல்ல, அவர் இல்லைன்னா ஏதோ தெய்வ சக்தி இதில் நமக்கு கிடைச்ச வருதுங்க. இது நமக்குள்ளேயே மூடி மறைச்சு போக வேண்டாம், இது பிறர் கற்றுக் கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சந்தர்ப்பம் ஆள் யாரும். அதுக்கு ஃபீஸ் வாங்குவீங்களா? ஏதோ என்னுடைய இதுக்கு வாங்கிக்கிறேன். சரி, மற்ற நாளில் என்ன வேலைக்கு போகிறீங்க? ஏதோ வீட்டில் இருந்ததுன்னா அந்த அரிசிகள்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு வீட்டில் ஜாமான் வாங்கி கொடுத்துக்கிட்டு. இல்லை, எனக்கு புரியல. மற்றவங்களுக்கு மளிகை கடைக்கு போக முடியாதவங்களுக்குலாம் நீங்கள் போய் வாங்கி கொடுப்பீங்களா? இல்லை அதுவும் வாங்கி கொடுக்குறதா. 2வது இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் இருக்காரு, அவரையும் போய் பார்த்துக்கிட்டு ஏதோ ஒன்று போய் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இல்லை, உங்கள் வேலையே அதுதானா? அது வேற வேலை நான் போகிறது இல்லைங்க. இதுக்கு முன்னாடி என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க? டேங்க் வண்டி டிரைவருங்க. அப்படிங்களா? எங்களுக்கே திக்குன்னு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இறங்கிடலாமா? பிரச்சனை கிடையாது. இப்போ இறங்க போறீங்க. 40 அடி இந்த கிணறு. ஐயா வந்து இதில் வந்து இறங்கி சாகசம் பண்ண போறாரு. முறையா தெரிஞ்சவங்க மட்டும்தான் பண்ண முடியும். தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு நீங்கள் போய் விபரீதமாக எதுவும் பண்ணிக்காதீங்க. இது ஒரு யோகா மாதிரி. ஆமாம், இதில் எந்த பாதிப்பு கிடையாது. உங்களால் அந்த கால் மட்டும் மடக்க முடியாது ஆப்ரேஷன் பண்ணனால, இல்லாட்டி அதுவும் நீங்கள் மடக்குவீங்க அதானே? வேற என்ன பண்ணுவீங்கயா? நண்பர்களே, தயவு செஞ்சு இவரை பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. இதை பற்றி பயிற்சி பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதை பண்ண முடியும். தயவு செஞ்சு இவர் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. எந்த ஒரு இது பாதிப்பு தான் கிடையாது. கிட்ட வந்துருங்க ஐயா. நில்லுங்க. மேலே வரது அந்த கால் கட்டால் முடியாதுங்க. இப்படியே வேணா அசை பண்ணிக்கலாம். இன்னும் உள்ளே போகுதுங்க. இப்போ நான்லாம் வந்து நின்னோம்னா உள்ளே போயிடும். அவ்வளோதானா? பேசிட்டு தான் இருக்கிறேன். அதாங்க. சில சாகசங்கள்லாம் நம்மளுக்கு பண்ணி காட்டினாரு. நீங்கள் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. ஐயா, எங்களுக்காக சரி நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பண்ணி காட்டியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. பரவாயில்லைங்க. யாரும் ஏதோ ஒரு இது இருந்துச்சுன்னா, ஒரு நீச்சல் குளமோ ஒரு இடம் இருந்தால் சொன்னீங்கன்னா அங்கே வந்து கற்றுக் கொடுக்குறேன். நேரடி காலையில் சாயங்காலம் 2 நேரம் இது பண்ணி கொடுக்குறேன். எனக்கு ஒரு பொழப்பு மாதிரியாக இருக்கும். ஏன்டா இது வந்து மூடி மறைச்சு கொண்டு போகிறது இல்லைங்க. 10 பேர் இது பழகிட்டாங்கன்னா இது 100 பேர் 1000 பேருக்கு பழகலாம். இதில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ வயசானவங்க மழை காலம் ஆகுது, மழை வருது, குளிர்காலம், உடல் வந்து பலவீனமாகும் சில பேர்த்துக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஒழுங்கு பண்ணிட்டா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. எந்த ஒரு பாதிப்பு இருக்காது, எதுவுமே கிடையாதுங்க. அதே மாதிரி அதிகாலை நேரத்தில் இயங்குங்க. ஆனால் இருந்தால் பெண்ணா 5 மணிக்கு மேலே ஒரு வீட்டில் இதாச்சுன்னா அது கொஞ்சம் இதாகுங்க. அதிகாலை நேரம். ஆமாங்க. அதிகாலை நேரம்னா எத்தனை மணிங்க?
மினிமம் வந்து 4 மணி 5 மணின்னு வச்சுங்களேன். 5 மணிக்கு முன்னாடி எந்த இது பண்ணீங்கனாலும் நல்லது. 5 மணிக்கு மேலே இதாச்சுன்னா ஏங்க அந்த அதிகாலை நேரம் சொல்றீங்க? ஏன்ட்டா இறைவனுடைய இதுகள் வந்து எல்லாமே இயங்கக்கூடிய நேரங்க. ஓ அந்த நேரம் மட்டும்? ஆமாங்க. 2 மணி நேரங்க. மற்ற நேரம் வந்து அவ்வளோ தூரம் சரியாக சரி இருக்காது. என்கிட்ட வேற இதுகள் எல்லாமே இயங்கக்கூடிய நேரம். 63 வயசுல நீங்க இவ்வளவு தூரம் பண்றீங்கன்னா அது பெரிய பெரிய ஆச்சரியம் தான். இங்க 63 வயசுல நாங்க இவ்வளவு தெம்பா இவ்வளவு இருப்போம்லாம் சொல்ல முடியாது. ஆனா நீங்க 63 வயசுல நீங்க இதை பண்றீங்கன்னாலே பெரிய அது ஆச்சரியமான இது செயல் தான். இங்க அது அந்த கோடி சுவாமிகள் கொடுத்த வரம் தான் அது நான் சொல்லுவேன் உண்மையாவே. அதே மாதிரி குழந்தைங்க இருக்காங்க, பையங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, யாராக இருந்தாலும் சரிங்க. ஒரு நீச்சல் குளம் இருக்குது, அதில் நான் கற்றுக் கொடுக்குறதுக்கு ரெடிங்க. ரெடியாக இருக்கீங்க? எனக்கு இருக்கிற இடம் அங்கேயே தங்கி இருந்து இது பண்ணுறேன். என்கிட்ட எனக்கும் ஒரு வருமானம் வேணும், ஃப்ரீயாக பண்ண முடியும். என்கிட்ட மறைஞ்சு போகக்கூடாது. இதுகளில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் முயற்சி பண்ணி எடுத்தோம்னா எத்தனையோ இருக்குங்க. தொப்பை குறைக்கிறதுக்கு என்ன வழி பண்ணணும்? நீங்கள் ரிவர்ஸில் நடக்க சொல்கிறீங்க, அது எப்படி சாத்தியமா? சாத்தியமாகுங்க. அரை மணி நேரம் வந்து ரிவர்ஸில் நடந்தாலே போதுமா? அரை மணி நேரம் கண்டினியூ நடந்தால் நரம்புகள். ஏன் அதை ரிவர்ஸில் நடக்கணுங்கிறீங்க? என்கிட்ட செயல் இலக்கு வைக்கிறது முன்னாடி நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்களா அதிகமாக ஆன் பண்ணி யாராக இருந்தாலும் சரி, அதோட நரம்புகள் வந்து இயங்குறது கிடையாதுங்க. ரிவர்ஸில் நடந்தால் இயங்குங்கிறீங்களா? இயங்கும். அது அதிகாலை நேரத்தில் எதாக இருந்தாலும் பண்ணிங்கன்னா தான் மன ரீதி உடல் ரீதி சகலமாக இதாகும். அப்படிங்களா? அரை மணி நேரத்துக்கு மேலே இயங்கக்கூடாது. ஏன்னாட்டா அப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே இயங்குனீங்கன்னா உடலுடைய வேகம் அதிக நம்மளுடைய ரத்த நாணல்கள் வந்து விரிவடையும். அப்படிங்களா? அப்போ அது வந்து ரத்த ஓட்டம் வந்து மேலே வரையில் பார்த்தா கண்கள் செவக்கையில் என்ன நினைப்பாங்க, வேறு மாதிரி நினைப்பாங்க. அதுக்காக இதை கொஞ்சம் கொஞ்சமாக உடனடியாக நம்ம இது பண்ணக்கூடாதுங்க. அரை மணி நேரம் கண்டினியூ பண்ணி டெய்லியும் கண்டினியூ பண்ணுறீங்க. 30 நாள் ஆகுது. 30 நாள் முடிஞ்சோடனே 3 செம்பருத்தி பூ எடுத்து மென்று சாப்பிட்டுன்னு நரம்பு முட்டிங்காலுக்கு பின்னாடி நரம்பு புடைக்கிறது. சில பேர் வயசானவங்க கீழே உட்காந்தா எந்திரிக்க முடியாது. இது எல்லாருமே இது பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த பாதிப்பு இருக்காதுங்க. 60 நாள் முடிஞ்சு 90வது நாள் ஆரம்பிக்கலாம். படிக்கட்டில் ஏறி இறங்கலாம். எல்லா இதுவுமே இயங்குங்க. ஏன்னா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சரிங்க. வீடியோ பார்த்துட்டு கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. சரி, ஐயாவை பார்க்கணுன்னா எப்படி தொடர்பு கொள்வது, எப்படி வர்றது சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக. நம்பர் கொடுக்குறேங்க. 2வது நீங்களும் என் வீட்டை வந்து பார்த்துருக்கீங்க. நான் வந்து இப்போ மச்சின வீட்டில் தான் இருக்கேன். நீங்கள் இடத்த வந்து பார்த்துட்டீங்கல்ல, நீங்கள் அங்கே வரலாம். என்னுடைய பையன் நம்பர் வேணால் கொடுக்குறேங்க உங்களுக்கு. சரி ஓகே. என்கிட்ட செல் எதுவும் கிடையாது. என் பையனுடைய நம்பர் கொடுக்குறேன். ஓகேங்க. உங்கள் பையனுடைய நம்பர் அப்படியே சொல்லுங்க. இவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணணுன்னா 63 80 43 45 52. உங்கள் பையனுடைய பெயர்? வசந்துங்க. வசந்தகுமாரா? இவரை தொடர்பு கொள்ளணும்னா நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவர் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டூரில் இருக்குது. அது எப்படி வரணும் எல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன். இவருடைய பையன் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் இவரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இவருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். தயவு செஞ்சு நீங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே முயற்சி பண்ணாதீங்க. இது ஆபத்தான செயலில் போய் விட்டுரும்.